பாவத்துக்கு மரிப்பதால் ஜெயம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:55-57. இயேசு உயிர் தெழுந்தார். மரணத்தையும் பாதாளத்தையும் சாத்தானையும் ஜெயித்தவராய் ஜெய கம்பீரமாய் உயிர்த்தெழுந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த உயிர்த்தெழுதலின் வெற்றியை சுதந்திரித்து கொண்டு மரணத்தின் முதுகெலும்பை தட்டி, மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? என்று வெற்றி முழக்கமிடுகிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்பது சரித்திரம். அதை யாரும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. ஆனால் அதை வெறும் சரித்திர நிகழ்ச்சியாகவே வைத்து கொண்டிருந்தால் நமக்கு எந்த பிரயோஜனமும் ஏற்பட போவதில்லை. பயபக்தியோடு சிலுவை அண்டையில் வந்து நின்று, எனக்காகவே நீர் மரித்தீர், எனக்காகவே அடக்கம் பண்ணப்பட்டீர், எனக்காகவே உயிரோடு எழுந்தீர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும் உங்களுக்கு இரட்சிப்பு உண்டாகும். இன்னொரு படி இருக்கிறது. அதுவே உங்களை வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு வழிநடத்தும். அது என்ன? கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டேன், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வேன் என்று அறிக்கையிட்டு அந்த வெற்றியை சுதந்திரித்து கொள்வதாகும். அப்போஸ்தலர் பவுல் முதலாவது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று ஒப்புக்கொடுத்தார். இரண்டாவது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். கலாத்தியர் 5:24. மூன்றாவது, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன் என்றார். கலாத்தியர் 6:14. இதுதான் வெற்றியின் ரகசியமாகும். எந்த சூழ்நிலையிலும் பாவ சோதனையால் மேற்கொள்ள முடியாது என்ற உறுதியுடன் வாழ்வதே கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன் என்று அறிக்கையிட்டு கிறிஸ்துவின் வெற்றியை சுதந்திரித்து கொள்வதாகும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானதால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ரோமர் 6:3-5. தேவப்பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை விசுவாசித்து அதன் பின்பு ஞானஸ்நானம் பெற்றிருப்பீர்களேயானால் எப்போதும் அதை அறிக்கை செய்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுங்கள். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ரோமர் 6:7. நினைவிற்கு, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானதால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ரோமர் 6:5.